48வது கடலோர காவல் படையின் தினத்தை முன்னிட்டு ஆழ்கடலில் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுமக்களுக்கு கடலோர காவல் படையின் பணிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஷெலினாவிடம் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நான் என் ஃபேமிலியோட வந்திருக்கிறேன். இங்கே இன்னைக்கு பார்த்தது எல்லாமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்களே இது போல் சேர்க்கணும்னு இருக்கு. ஏன்னா கடலில் என்ன நடக்குது, ஒரு இடத்துல ஃபயர் ஆனால், ஒரு கப்பலில் ஒரு ஏதாச்சும் ஃபயர் ஆனால் அடுத்த இதுலேருந்து எப்படி தண்ணி பாய்ச்சி எப்படி காப்பாற்றணும், திருடங்களை எப்படி பிடிக்கிறது, ஃப்ளைட் மூலயமா எப்படி வருது, எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் இதுவரை எங்கேயுமே பார்த்ததில்ல. பிள்ளைங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நல்லா ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். அதுக்கு முன்னே பேப்பரில் டிவிலாம் சொல்லின்னு இருப்பாங்க. டிவிலையோ பேப்பரில் ஒவ்வொரு விதமாக போட்டுருப்பாங்க. கடலில் இன்றைக்கி பாம்பு வெடிக்குதா, அது வெடிக்குதா, அதெல்லாம் அதாவது கோச்சிங் பண்ணுறாங்கன்னு அப்போ தான் நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தாக்கா உண்மையிலே மாதிரியே தான் தெரியுது. அவங்க ஒரு கஷ்டத்தை கடலுக்குள்ளவே பண்ணுறாங்க. ஆனால் இரவும் பகலும் அங்கே தான் தூங்குறாங்க, கொள்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டுக்காக நல்ல சேவை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கோஸ்ட் கார்டுக்கு ஒரு மிக்க நன்றி, ரொம்ப பெருமை. வணக்கம், நான் ரோஷினி. நான் இங்கே 3rd டைம் வரேன் இந்த ஷிப் டேக்கு. இது நமக்கு கோவிட் முன்னாடி வரையும் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோவிட் அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ திருப்பி ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு வரதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. காலையில் மார்னிங்லேருந்து ஒரு ஈவினிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock வரையும் நமக்கு ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் நமக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது இந்த நார்மல் டேஸ். நமக்கு ரொம்ப இந்த மாதிரி க்ரூஸ் அந்த மாதிரிலாம் போனால் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ப்ரைடு இருக்காதுல்ல. இவ்வளோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இவ்வளோ கோஸ்ட் கார்டு, இவங்க கூடலாம் இருக்கிறதே ஒரு தனி ஒரு ஃபீலிங் தான். பாலைவனம், சமவெளி, மலைத்தொடர்களை விட பெரும்பான்மையான பங்கு என்பது கடல் பகுதியாக நிறைந்திருக்கிறது. இந்த கடல் பகுதி என்பது அழகானவையாக இருந்தாலும் கூட இது மிகவும் ஆபத்தானதாகவே இருக்கிறது. அதுபோன்றுதான் கடலோர காவல் படையினரின் பணிகளும் அவர்களின் சவால்களும் நிறைந்திருப்பதாகவே இருக்கிறது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனுடன் செய்தியாளர் ஷெலினா.